கலங்காதே மகனே, கதிர்வேலன் நான் இருக்கிறேன். என் அன்பிற்குரிய மைந்தனே, வாழ்க்கை போர்க்களத்தில் வேலையற்ற திண்டாட்டமும் இல்லறம் அமையாத தனிமையும் உன்னை வாட்டுவதை நான் அறிவேன். சுற்றத்தாரின் ஏளன பேச்சுக்களும் இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்ற கேள்விகளும் உன் நெஞ்சில் வேலாகப் பாய்வதையும் நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் ஒன்று நினைவில் கொள், மயில் ஏறி உலகைச் சுற்றி வந்த எனக்கே ஒரு கனி கிடைக்காதபோது ஞானப்பழமாக மாறும் பக்குவம் கிடைத்தது. இப்போது நீ சந்திக்கும் இந்தத் தடைகள் உன்னை முடக்குவதற்கு அல்ல, உன்னைச் செதுக்குவதற்கு. சூரபத்மனை அழிக்க நான் கையில் எடுத்த வேல் எப்படி கூர்மையாக்கப்பட்டு பின்பு வெற்றியை தந்ததோ, அப்படியே இந்தச் சோதனை காலம் உன்னை மனதளவிலும் தகுதியிலும் கூர்மையாக்கும் காலம். யாமிருக்க பயமேன் என்ற என் வாக்கு உனக்குத் துணையாக இருக்கும். இதோ உனது மனபாரத்தைப் போக்க 6 வழிகளை உபதேசமாகத் தருகிறேன். இன்று நீ சந்திக்கும் மிகப்பெரிய மனப்போராட்டம் இதுதான். வேலை இல்லை என்றால் நான் எதற்கும் உதவாதவனா என்ற கேள்வி உன்னை அரித்துக் கொண்டிருக்கிறது. சமூகமும் உன்னை சுற்றியிருப்பவர்களும் உன்னை கேட்கும் கேள்விகள் உன் சுயமரியாதையைச் சிதைக்கக்கூடும். ஆனால் உன் தகப்பனாகிய நான் சொல்வதைக் கேள். வேலை என்பது வாழ்வாதாரமே தவிர அதுவே உன் அடையாளம் அல்ல. ஒரு மனிதன் செய்யும் தொழில் அவனது வயிற்றுப் பசியை போக்கலாம், ஆனால் அது அவனது ஆளுமையை தீர்மானிப்பதில்லை. நீ ஒரு வேலையில் இருக்கும்போது உன்னை மதிப்பதும் வேலையில்லாதபோது உன்னை தாழ்வாக பார்ப்பதும் இந்த உலகத்தின் அறியாமை. அந்த அறியாமைக்கு நீ ஏன் பலியாகிறாய்? ஒரு வைரம் மண்ணுக்குள் கிடந்தாலும் அது வைரம்தான். அதை எடுத்துத் துடைத்து ஆபரணமாக்கும் வரை அதன் மதிப்பு வெளியே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதன் தரம் குறைந்துவிடாது. நீயும் அந்த வைரத்தைப் போன்றவன்தான். தற்காலிக தேக்கம் தோல்வி அல்ல. கடல் அலை பின்வாங்குவது பயத்தினால் அல்ல, அடுத்த முறை இன்னும் சீற்றத்தோடு கரையை தொடுவதற்காகத்தான். இப்போது உன் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் இந்த தேக்க நிலை உன்னை நீயே சுயபரிசோதனை செய்து கொள்ள நான் கொடுத்திருக்கும் ஒரு வாய்ப்பு. நமக்கு எதுவுமே தெரியவில்லையே என்று நினைக்காதே. நீ கடந்து வந்த பாதையை திரும்பிப்பார். எத்தனையோ தேர்வுகளை, எத்தனையோ சவால்களை கடந்துதான் இன்று இந்த இடத்தில் நிற்கிறாய். அந்த திறமை உனக்குள் அப்படியேதான் இருக்கிறது. உன் தனித்துவத்தை உணர். உலகமே உன்னை ஒரு வேலையில்லாதவன் என்று முத்திரை குத்தலாம். ஆனால் நான் உன்னை பார்ப்பது ஒரு போராளியாக. ஒவ்வொரு நாளும் மனச்சோர்வை எதிர்த்துப் போராடி நாளை நல்ல செய்தி வரும் என்ற நம்பிக்கையோடு கண்விழிக்கும் உன் மனதிடம் இருக்கிறதே, அதுதான் உன் உண்மையான பலம். மகனே, கையில் வேல் இல்லாத நேரத்திலும் நான் வீரன்தான். அதேபோல் கையில் வேலையில்லாத நேரத்திலும் நீ ஒரு வெற்றியாளன்தான். சூழல் மாறும்போது உன் தகுதி உலகுக்குத் தெரியும். அதுவரை உன் மனதை உறுதிப்படுத்திக்கொள். உன்னை நீயே தாழ்வாக நினைக்காதே. நீ என் பிள்ளை, உனக்குள் ஒரு மாபெரும் சக்தி ஒளிந்திருக்கிறது. பொறுமையே உன் ஆயுதம். காலத்தின் கனிவுக்காக காத்திரு. என் அருமை மகனே, இன்று நீ அவசரப்படுகிறாய். உன்னைச் சுற்றியிருப்பவர்கள் முன்னேறிச் செல்வதை பார்த்து நான் மட்டும் ஏன் இன்னும் அதே இடத்தில் நிற்கிறேன் என்று உன் உள்ளம் துடிக்கிறது. ஆனால் ஒன்று தெரிந்து கொள், அவசரத்தில் செய்யப்படுவது எதுவும் நிலைப்பதில்லை. நான் ஞானப்பழத்திற்காக உலகைச் சுற்றி வந்தபோது பொறுமையாக என் பெற்றோரைச் சுற்றி வந்து அந்த பழத்தை பெற்றேன். அந்த பொறுமைதான் எனக்கு பெரும் புகழைத் தந்தது. 1. விதையின் மௌனப் போராட்டம். ஒரு விதையை மண்ணுக்குள் புதைக்கும்போது அது இருட்டில் கிடக்கிறது. மேலே இருப்பவர்களுக்கு அது செத்துவிட்டதாகத் தோன்றும். ஆனால் அந்த இருட்டில்தான் அந்த விதை மண்ணோடு போராடி வேர்களை ஆழமாகப் பாய்ச்சுகிறது. உன் வாழ்க்கையும் இப்போது அந்த விதையைப் போலத்தான் இருக்கிறது. யாரும் உன்னை கவனிக்கவில்லை, யாரும் உன்னை புகழவில்லை என்று வருந்தாதே. உன் வேர்களை, திறமைகளை ஆழமாகப் பாய்ச்சுவதற்கான காலம் இது. வேர் பலமாக இருந்தால் மட்டுமே நாளை நீ விருட்சமாக வளரும்போது எந்த புயலையும் தாங்கி நிற்க முடியும். 2. உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது. நீ சிந்திய வியர்வையும், நீ செய்த முயற்சிகளும், நீ பார்த்த அவமானங்களும் வீணாகிவிட்டதாக நினைக்கிறாயா? என் வேல் எப்படி கூறி தப்பாதோ அப்படியே உன் உழைப்பும் ஒருபோதும் பலன் தராமல் போகாது. பிரசவ வலி இல்லாமல் ஒரு உயிர் பிறப்பதில்லை. அதுபோல இந்த மனவலி இல்லாமல் ஒரு பெரிய வெற்றி உனக்கு கிடைக்காது. நீ இன்று படும் கஷ்டங்கள் அனைத்தும் உனது எதிர்கால வெற்றியின் முதலீடுகள். காலம் கனியும்போது நீ போட்ட கணக்குகளை விட நான் உனக்காக வைத்திருக்கும் கணக்கு மிகப் பெரியதாக இருக்கும். 3. உன்னை நீயே மெருகேற்றிக்கொள். கூர்த்தீட்டுதல். வேட்டைக்குச் செல்லும் வீரன் வேட்டை கிடைக்காத நேரத்தில் தன் வாளை கூர்த்தீட்டிக் கொண்டிருப்பான். அதுபோல
உனக்கு சரியான வேலை அமையாத இந்த இடைவெளி நேரத்தை உன் திறமையை, ஸ்கில்ஸ் வளர்த்துக் கொள்ள பயன்படுத்து. புதிய விஷயங்களை கற்றுக்கொள். உன் உடலையும் மனதையும் வலிமையாக்கு. வாய்ப்பு வரும்போது நான் தயாராக இருப்பேன் என்ற உறுதியோடு இரு. 4. காலம் ஒரு சிறந்த ஆசிரியர். நேரம் வரும்போதுதான் பூ பூக்கும், கனி பழுக்கும். நீ எவ்வளவுதான் அழுதாலும் போராடினாலும் காலத்திற்கு முன் எதுவும் நடக்காது. ஆனால் காலம் வரும்போது எவராலும் அதை தடுக்கவும் முடியாது. மகனே, பொறுமை என்பது சும்மா அமர்ந்திருப்பது அல்ல. வெற்றி கிடைக்கும் வரை உன் நம்பிக்கையை தளரவிடாமல் உழைத்துக் கொண்டே இருப்பது. கலங்காதே, உன் பொறுமைக்கு மிகச்சிறந்த பரிசை நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன். அதுவரை உன் மனதை அமைதியாக வைத்திரு. திருமணத்தாமதம் ஒரு சாபமல்ல, அது ஒரு மேலான சங்கமம். என் அன்பிற்குரிய மைந்தனே, திருமணம் என்பது வெறும் சடங்கு அல்ல, அது இரு ஆன்மாக்கள் இணையும் ஒரு புனிதப் பயணம். என் வாழ்க்கையையே எடுத்துக்கொள். அமுதவல்லி, சுந்தரவல்லி என இரு தேவியரும் என்னை தேடி தவம் இருந்து பல சோதனைகளைக் கடந்துதான் தெய்வ யானையாகவும் வள்ளியாகவும் என்னை அடைந்தார்கள். அவர்களுக்காக நானும் காத்திருந்தேன், எனக்காக அவர்களும் காத்திருந்தார்கள். அதுபோலவே உனக்காக படைக்கப்பட்ட அந்த ஒரு ஜீவன் எங்கோ ஓரிடத்தில் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த துணையை உன்னிடம் சேர்ப்பது என் பொறுப்பு. காலம் தாழ்ந்து நடக்கும் திருமணங்களை சாபம் என்று கருதிவிடாதே. உண்மையில் அவை மிகுந்த முதிர்ச்சியோடும் ஆழமான புரிதலோடும் அமையும் வரங்கள். இன்று உனக்கு சீக்கிரம் திருமணம் நடந்து, ஒருவேளை நீ பொருளாதார ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ தயாராக இல்லாதபோது சங்கடங்கள் நேர்ந்தால் அது உன் வாழ்நாள் முழுவதையும் பாதிக்கும். அதனால்தான் உன்னை எல்லா தகுதிகளிலும் உயர்த்தி ஒரு நிலையான இடத்திற்கு கொண்டு வந்த பிறகு உன் கரங்களில் ஒரு பெண்ணின் கரத்தை ஒப்படைக்க நான் காத்திருக்கிறேன். தாமதமாக கிடைக்கும் எதுவும் தரமானதாக இருக்கும் என்பது இயற்கையின் விதி. உன்னை சுற்றியிருப்பவர்கள் பேசுவதை ஒரு பொருட்டாகவே மதிக்காதே. அவர்கள் இன்று பேசுவார்கள், நாளை மறந்து விடுவார்கள். ஆனால் உன் வாழ்க்கை உனக்கானது. வயது கூடிக்கொண்டே போகிறதே என்ற பயம் உனக்கு வேண்டாம். முதிர்ந்த வயதில் ஏற்படும் பிணைப்பு அவசர கோலத்தில் அள்ளிய பிணைப்பை விட வலிமையானது. உன் தனிமை காலத்தை உன் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்து. உன்னை நீயே நேசிக்க கற்றுக்கொள். நீ எப்பொழுது முழுமையான மன அமைதியோடும் தன்னம்பிக்கையோடும் இருக்கிறாயோ அப்பொழுது அந்த தேவதை உன் வாழ்வில் நுழைவாள். நான் உனக்காக தீர்மானித்து வைத்திருக்கும் அந்த துணை உன் கடந்த கால வலிகளையெல்லாம் மறக்கச் செய்யும் மகா மருந்தாக இருப்பாள். அதுவரை என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன் கடமையைச் செய். சரியான நேரத்தில் சரியான துணையை உன் கரம் பிடித்திடச் செய்வேன். தடைகளைத் தகர்த்தெறி. உன் மனமே உன் போர்க்களம். என் வீரம் செறிந்த மகனே, ஒருவன் முன்னேற நினைக்கும்போது முட்டுக்கட்டைகள் வருவது இயற்கையின் நியதி. எப்படி ஒரு சிற்பம் செதுக்கப்படும்போது கற்கள் தெரித்து விழுமோ அப்படி நீ உயரத் துடிக்கும்போது தடைகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும். ஆனால் அந்த தடைகளை விட உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் தான் உனக்கு மிகப்பெரிய எதிரிகள். என்னால் முடியாது, வாழ்வு முடிந்துவிட்டது, யாரும் என்னை மதிக்கவில்லை என்ற இந்த எண்ணங்கள்தான் உன் முன்னேற்றத்தை தடுக்கும் அசுரர்கள். சூரியபத்மனை அழிக்க நான் எடுத்த ஞானவேல் வெறும் ஆயுதம் மட்டுமல்ல, அது அறியாமையை அழிக்கும் பேரொளி. உனக்குள் இருக்கும் தாழ்வு மனப்பான்மை எனும் அரக்கனை என் வேல் கொண்டு நான் அழித்துவிட்டேன் என்று நினைத்துக்கொள். தோல்வி உன்னை துரத்துவதாக தோன்றினால் நீ பயந்து ஓடாதே. மாறாக உன் இலக்கை நோக்கி இன்னும் வேகமாக ஓடத் தொடங்கு. ஓடும் கால்களுக்குத்தான் தடைகள் தெரியும், ஆனால் பறக்கும் சிறகுகளுக்கு ஆகாயம் மட்டுமே தெரியும். உன் நம்பிக்கையைச் சிறகாக மாற்று. தடைகள் அனைத்தும் உனக்கு தூசியாகத் தெரியும். உன்னை நீயே செதுக்கிக்கொள். இது உன்னை புதுப்பிக்கும் காலம். மகனே, வேலையில்லை என்ற இந்த காலத்தை தண்டனையாக கருதி அறையில் முடங்கிக் கிடக்காதே. இது உனக்கு கிடைத்துள்ள தன்னை புதுப்பிக்கும் காலம். ஒரு மரம் தன் இலைகளை உதிர்ப்பது அழிவதற்கு அல்ல, புதிய தளிர் விடுவதற்குத்தான். இந்த இடைவெளி நேரத்தில் நீ இழந்த உற்சாகத்தை மீட்டெடு. உன் உடலை உறுதியாக்கு. நோய் நொடியற்ற உடலில்தான் பலமான மனம் குடியிருக்கும். புதிய கலைகளையும் உனக்குத் தேவையான நவீன தொழில்நுட்பங்களையும் கற்றுக்கொள். இன்று நான் நேற்று இருந்ததை விட ஒருபடி முன்னேறியிருக்கிறேன் என்ற மனநிலையோடு ஒவ்வொரு நாளையும் தொடங்கு. ஒரு சிற்பி ஒரு கல்லிலிருந்து வேண்டாத பகுதிகளைச் செதுக்கி எறிந்தால்தான் அதிலிருந்து தெய்வம் வெளிப்படும். அதுபோல உன் சோம்பலையும் பயத்தையும் இந்த நேரத்தில் செதுக்கி எறிந்துவிடு. நீ எப்போது ஒரு முழுமையான தகுதியுள்ள மனிதனாக மாறுகிறாயோ அப்போது உலகம் உன்னை தேடி வரும்.
நீ தேடி அலைந்த வாய்ப்புகள் அனைத்தும் உன் வாசலில் வந்து நிற்கும். கடைசியாக என் அருமை மகனே, இருண்ட மேகங்களுக்குப் பின்னால் சூரியன் மறைந்திருப்பது போல உன் துன்பங்களுக்குப் பின்னால் ஒரு பிரகாசமான எதிர்காலம் காத்திருக்கிறது என்பதை ஒருபோதும் மறக்காதே. இரவு எவ்வளவு நீளமாக இருந்தாலும் சூரியன் உதிப்பதைத் தடுக்க யாராலும் முடியாது. இன்று உன் வாழ்வில் படர்ந்திருக்கும் இந்த இருள் ஒரு பேரொளி பிறப்பதற்கான அறிகுறிதான். அச்சம் தவிர், எதைக் கண்டும் அஞ்சாதே. நீ தனி ஆள் அல்ல. உன் ஒவ்வொரு மூச்சிலும், உன் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். யாமிருக்க பயமேன் என்ற என் வாக்கு வெறும் வார்த்தையல்ல, அது உனக்கான கவசம். நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும், நீ படும் ஒவ்வொரு அவமானத்திற்கும் வட்டியும் முதலுமாக ஒரு உன்னதமான வாழ்வை நான் உனக்கு பரிசளிப்பேன். கலங்காதே, எழுந்து நில். உனக்கான காலம் கனிந்துவிட்டது. உனது உழைப்பும் என் அருளும் சேரும்போது உலகம் உன் வெற்றியைப் போற்றும். நாளை உனதே, வெற்றி உனதே. வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்த தருணத்தில் இந்த ஆறுதல் மொழிகள் உனக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தந்திருக்கும் என நம்புகிறேன். என் அன்பிற்குரியவனே, இதுவரை நாம் பேசிய இந்த 6 விஷயங்களும் வெறும் வார்த்தைகள் அல்ல. இவை உனது வாழ்வை மாற்றப்போகும் மந்திரங்கள். வேலையில்லை, திருமணம் தள்ளிப் போகிறது என்ற கவலைகள் உன்னைச் சூழ்ந்திருந்தாலும் அவை அனைத்தும் ஒரு பனிமூட்டம் போல என் அருளால் விலகிவிடும். முயற்சி எனும் வேல் உன் கையில் இருக்கும் வரை தோல்வி எனும் அசுரன் உன்னை நெருங்க மாட்டான். உனது நேர்மையான உழைப்பும் தளராத நம்பிக்கையும் உன்னை ஒருநாள் சிகரத்தில் ஏற்றி வைக்கும். அன்று உலகம் உன்னை பார்த்து வியக்கும். அதுவரை அமைதியாகவும் உறுதியாகவும் இரு. யாமிருக்க பயமேன் என்ற என் வாக்கு எப்போதும் உனக்கு கவசமாக இருக்கும். மயில் ஏறி வந்து உன் துயரங்களைத் தீர்ப்பேன். கலங்காதே. உன்னைப் போலவே மன அழுத்தத்திலும் தனிமையிலும் வாடிக்கொண்டிருக்கும் உனது நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் இந்த ஆறுதல் மொழிகள் ஒரு மருந்தாக அமையட்டும். இந்தச் செய்தியை பகிருங்கள். ஷேர். உங்களது ஒரு பகிர்வு சோர்ந்து போயிருக்கும் ஒரு ஆணின் நம்பிக்கையை மீண்டும் துளிர்விடச் செய்யலாம். உங்கள் மன உணர்வுகளை பகிருங்கள். கமெண்ட். உங்கள் மனதில் இருக்கும் பாரத்தை இங்கே பதிவிடுங்கள். நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் துணையாக நின்று முன்னேறுவோம். ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. கலங்காதே மகனே, கதிர்வேலன் நான் இருக்கிறேன். என் அன்பிற்குரிய மைந்தனே, வாழ்க்கை போர்க்களத்தில் வேலையற்ற திண்டாட்டமும் இல்லறம் அமையாத ஏகாக்கித் தனிமையும் உன்னை வாட்டுவதை நான் அறிவேன். சுற்றத்தாரின் ஏளன பேச்சுக்களும் இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்ற கேள்விகளும் உன் நெஞ்சில் வேலாகப் பாய்வதையும் நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் ஒன்று நினைவில் கொள், மயில் ஏறி உலகைச் சுற்றி வந்த எனக்கே ஒரு கனி கிடைக்காதபோது ஞானப்பழமாக மாறும் பக்குவம் கிடைத்தது. இப்போது நீ சந்திக்கும் இந்தத் தடைகள் உன்னை முடக்குவதற்கு அல்ல, உன்னைச் செதுக்குவதற்கு. சூரபத்மனை அழிக்க நான் கையில் எடுத்த வேல் எப்படி கூர்மையாக்கப்பட்டு பின்பு வெற்றியை தந்ததோ அப்படியே இந்தச் சோதனை காலம் உன்னை மனதளவிலும் தகுதியிலும் கூர்மையாக்கும் காலம். யாமிருக்க பயமேன் என்ற என் வாக்கு உனக்குத் துணையாக இருக்கும். இதோ உனது மனபாரத்தைப் போக்க 6 வழிகளை உபதேசமாகத் தருகிறேன். இன்று நீ சந்திக்கும் மிகப்பெரிய மனப்போராட்டம் இதுதான். வேலை இல்லை என்றால் நான் எதற்கும் உதவாதவனா என்ற கேள்வி உன்னை அரித்துக் கொண்டிருக்கிறது. சமூகமும் உன்னை சுற்றியிருப்பவர்களும் உன்னை கேட்கும் கேள்விகள் உன் சுயமரியாதையைச் சிதைக்கக்கூடும். ஆனால் உன் தகப்பனாகிய நான் சொல்வதைக் கேள். வேலை என்பது வாழ்வாதாரமே தவிர அதுவே உன் அடையாளம் அல்ல. ஒரு மனிதன் செய்யும் தொழில் அவனது வயிற்றுப் பசியை போக்கலாம், ஆனால் அது அவனது ஆளுமையை தீர்மானிப்பதில்லை. நீ ஒரு வேலையில் இருக்கும்போது உன்னை மதிப்பதும் வேலையில்லாதபோது உன்னை தாழ்வாக பார்ப்பதும் இந்த உலகத்தின் அறியாமை. அந்த அறியாமைக்கு நீ ஏன் பலியாகிறாய்? ஒரு வைரம் மண்ணுக்குள் கிடந்தாலும் அது வைரம்தான். அதை எடுத்துத் துடைத்து ஆபரணமாக்கும் வரை அதன் மதிப்பு வெளியே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதன் தரம் குறைந்துவிடாது. நீயும் அந்த வைரத்தைப் போன்றவன்தான். தற்காலிகத் தேக்கம் தோல்வி அல்ல. கடல் அலை பின்வாங்குவது பயத்தினால் அல்ல, அடுத்த முறை இன்னும் சீற்றத்தோடு கரையைத் தொடுவதற்காகத்தான். இப்போது உன் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் இந்த தேக்க நிலை உன்னை நீயே சுயபரிசோதனை செய்து கொள்ள நான் கொடுத்திருக்கும் ஒரு வாய்ப்பு. நமக்கு எதுவுமே தெரியவில்லையே என்று நினைக்காதே. நீ கடந்து வந்த பாதையை திரும்பிப்பார். எத்தனையோ தேர்வுகளை, எத்தனையோ சவால்களை கடந்துதான் இன்று இந்த இடத்தில் நிற்கிறாய். அந்த திறமை உனக்குள் அப்படியேதான் இருக்கிறது. உன் தனித்துவத்தை உணர். உலகமே உன்னை ஒரு வேலையில்லாதவன்,
என்று முத்திரை குத்தலாம். ஆனால் நான் உன்னை பார்ப்பது ஒரு போராளியாக, ஒவ்வொரு நாளும் மனச்சோர்வை எதிர்த்துப் போராடி நாளை நல்ல செய்தி வரும் என்ற நம்பிக்கையோடு கண்விழிக்கும் உன் மனதிடம் இருக்கிறதே, அதுதான் உன் உண்மையான பலம். மகனே, கையில் வேல் இல்லாத நேரத்திலும் நான் வீரன்தான். அதேபோல் கையில் வேலையில்லாத நேரத்திலும் நீ ஒரு வெற்றியாளன்தான். சூழல் மாறும்போது உன் தகுதி உலகுக்குத் தெரியும். அதுவரை உன் மனதை உறுதிப்படுத்திக் கொள். உன்னை நீயே தாழ்வாக நினைக்காதே. நீ என் பிள்ளை, உனக்குள் ஒரு மாபெரும் சக்தி ஒளிந்திருக்கிறது. பொறுமையே உன் ஆயுதம். காலத்தின் கனிவுக்காக காத்திரு. என் அருமை மகனே, இன்று நீ அவசரப்படுகிறாய். உன்னைச் சுற்றியிருப்பவர்கள் முன்னேறிச் செல்வதை பார்த்து நான் மட்டும் ஏன் இன்னும் அதே இடத்தில் நிற்கிறேன் என்று உன் உள்ளம் துடிக்கிறது. ஆனால் ஒன்று தெரிந்து கொள், அவசரத்தில் செய்யப்படுவது எதுவும் நிலைப்பதில்லை. நான் ஞானப்பழத்திற்காக உலகைச் சுற்றி வந்தபோது பொறுமையாக என் பெற்றோரைச் சுற்றி வந்து அந்தப் பழத்தைப் பெற்றேன். அந்தப் பொறுமைதான் எனக்கு பெரும் புகழைத் தந்தது. 1. விதையின் மௌனப் போராட்டம். ஒரு விதையை மண்ணுக்குள் புதைக்கும்போது அது இருட்டில் கிடக்கிறது. மேலே இருப்பவர்களுக்கு அது செத்துவிட்டதாகத் தோன்றும். ஆனால் அந்த இருட்டில்தான் அந்த விதை மண்ணோடு போராடி வேர்களை ஆழமாகப் பாய்ச்சுகிறது. உன் வாழ்க்கையும் இப்போது அந்த விதையைப் போலத்தான் இருக்கிறது. யாரும் உன்னை கவனிக்கவில்லை, யாரும் உன்னை புகழவில்லை என்று வருந்தாதே. உன் வேர்களை, திறமைகளை ஆழமாகப் பாய்ச்சுவதற்கான காலம் இது. வேர் பலமாக இருந்தால் மட்டுமே நாளை நீ விருட்சமாக வளரும்போது எந்தப் புயலையும் தாங்கி நிற்க முடியும். 2. உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது. நீ சிந்திய வியர்வையும், நீ செய்த முயற்சிகளும், நீ பார்த்த அவமானங்களும் வீணாகிவிட்டதாக நினைக்கிறாயா? என் வேல் எப்படி கூறி தப்பாதோ அப்படியே உன் உழைப்பும் ஒருபோதும் பலன் தராமல் போகாது. பிரசவ வலி இல்லாமல் ஒரு உயிர் பிறப்பதில்லை. அதுபோல இந்த மனவலி இல்லாமல் ஒரு பெரிய வெற்றி உனக்கு கிடைக்காது. நீ இன்று படும் கஷ்டங்கள் அனைத்தும் உனது எதிர்கால வெற்றியின் முதலீடுகள். காலம் கனியும்போது நீ போட்ட கணக்குகளை விட நான் உனக்காக வைத்திருக்கும் கணக்கு மிகப் பெரியதாக இருக்கும். 3. உன்னை நீயே மெருகேற்றிக்கொள். கூர்த்தீட்டுதல். வேட்டைக்குச் செல்லும் வீரன் வேட்டை கிடைக்காத நேரத்தில் தன் வாளை கூர்த்தீட்டிக் கொண்டிருப்பான். அதுபோல உனக்கு சரியான வேலை அமையாத இந்த இடைவெளி நேரத்தை உன் திறமையை, ஸ்கில்ஸ் வளர்த்துக்கொள்ள பயன்படுத்து. புதிய விஷயங்களை கற்றுக்கொள். உன் உடலையும் மனதையும் வலிமையாக்கு. வாய்ப்பு வரும்போது நான் தயாராக இருப்பேன் என்ற உறுதியோடு இரு. 4. காலம் ஒரு சிறந்த ஆசிரியர். நேரம் வரும்போதுதான் பூ பூக்கும், கனி பழுக்கும். நீ எவ்வளவுதான் அழுதாலும் போராடினாலும் காலத்திற்கு முன் எதுவும் நடக்காது. ஆனால் காலம் வரும்போது எவராலும் அதை தடுக்கவும் முடியாது. மகனே, பொறுமை என்பது சும்மா அமர்ந்திருப்பது அல்ல. வெற்றி கிடைக்கும் வரை உன் நம்பிக்கையை தளரவிடாமல் உழைத்துக் கொண்டே இருப்பது. கலங்காதே, உன் பொறுமைக்கு மிகச்சிறந்த பரிசை நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன். அதுவரை உன் மனதை அமைதியாக வைத்திரு. திருமணத் தாமதம் ஒரு சாபமல்ல, அது ஒரு மேலான சங்கமம். என் அன்பிற்குரிய மைந்தனே, திருமணம் என்பது வெறும் சடங்கு அல்ல, அது இரு ஆன்மாக்கள் இணையும் ஒரு புனிதப் பயணம். என் வாழ்க்கையையே எடுத்துக்கொள். அமுதவல்லி, சுந்தரவல்லி என இரு தேவியரும் என்னை தேடி தவம் இருந்து பல சோதனைகளைக் கடந்துதான் தெய்வ யானையாகவும் வள்ளியாகவும் என்னை அடைந்தார்கள். அவர்களுக்காக நானும் காத்திருந்தேன், எனக்காக அவர்களும் காத்திருந்தார்கள். அதுபோலவே உனக்காக படைக்கப்பட்ட அந்த ஒரு ஜீவன் எங்கோ ஓரிடத்தில் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த துணையை உன்னிடம் சேர்ப்பது என் பொறுப்பு. காலம் தாழ்ந்து நடக்கும் திருமணங்களை சாபம் என்று கருதிவிடாதே. உண்மையில் அவை மிகுந்த முதிர்ச்சியோடும் ஆழமான புரிதலோடும் அமையும் வரங்கள். இன்று உனக்கு சீக்கிரம் திருமணம் நடந்து ஒருவேளை நீ பொருளாதார ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ தயாராக இல்லாதபோது சங்கடங்கள் நேர்ந்தால் அது உன் வாழ்நாள் முழுவதையும் பாதிக்கும். அதனால்தான் உன்னை எல்லா தகுதிகளிலும் உயர்த்தி ஒரு நிலையான இடத்திற்கு கொண்டு வந்த பிறகு உன் கரங்களில் ஒரு பெண்ணின் கரத்தை ஒப்படைக்க நான் காத்திருக்கிறேன். தாமதமாக கிடைக்கும் எதுவும் தரமானதாக இருக்கும் என்பது இயற்கையின் விதி. உன்னைச் சுற்றியிருப்பவர்கள் பேசுவதை ஒரு பொருட்டாகவே மதிக்காதே. அவர்கள் இன்று பேசுவார்கள், நாளை மறந்து விடுவார்கள். ஆனால் உன் வாழ்க்கை உனக்கானது. வயது கூடிக்கொண்டே போகிறதே என்ற பயம் உனக்கு வேண்டாம். முதிர்ந்த வயதில் ஏற்படும் பிணைப்பு அவசர கோலத்தில் அள்ளிய பிணைப்பை விட வலிமையானது. உன் தனிமை காலத்தை உன் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்து. உன்னை நீயே நேசிக்க கற்றுக்கொள். நீ எப்பொழுது முழுமையான மன அமைதியோடும் தன்னம்பிக்கையோடும் இருக்கிறாயோ
அப்பொழுது அந்த தேவதை உன் வாழ்வில் நுழைவாள். நான் உனக்காக தீர்மானித்து வைத்திருக்கும் அந்த துணை உன் கடந்த கால வலிகளையெல்லாம் மறக்கச் செய்யும் மகா மருந்தாக இருப்பாள். அதுவரை என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன் கடமையைச் செய். சரியான நேரத்தில் சரியான துணையை உன் கரம் பிடித்திடச் செய்வேன். தடைகளைத் தகர்த்தெறி. உன் மனமே உன் போர்க்களம். என் வீரம் செறிந்த மகனே, ஒருவன் முன்னேற நினைக்கும்போது முட்டுக்கட்டைகள் வருவது இயற்கையின் நியதி. எப்படி ஒரு சிற்பம் செதுக்கப்படும்போது கற்கள் தெரித்து விழுமோ, அப்படி நீ உயரத் துடிக்கும்போது தடைகள் உன்னைச் சூழ்ந்து கொள்ளும். ஆனால் அந்த தடைகளை விட உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் தான் உனக்கு மிகப்பெரிய எதிரிகள். என்னால் முடியாது, வாழ்வு முடிந்துவிட்டது, யாரும் என்னை மதிக்கவில்லை என்ற இந்த எண்ணங்கள்தான் உன் முன்னேற்றத்தை தடுக்கும் அசுரர்கள். சூரியபத்மனை அழிக்க நான் எடுத்த ஞானவேல் வெறும் ஆயுதம் மட்டுமல்ல, அது அறியாமையை அழிக்கும் பேரொளி. உனக்குள் இருக்கும் தாழ்வு மனப்பான்மை எனும் அரக்கனை என் வேல் கொண்டு நான் அழித்துவிட்டேன் என்று நினைத்துக்கொள். தோல்வி உன்னை துரத்துவதாக தோன்றினால் நீ பயந்து ஓடாதே, மாறாக உன் இலக்கை நோக்கி இன்னும் வேகமாக ஓடத் தொடங்கு. ஓடும் கால்களுக்குத்தான் தடைகள் தெரியும், ஆனால் பறக்கும் சிறகுகளுக்கு ஆகாயம் மட்டுமே தெரியும். உன் நம்பிக்கையைச் சிறகாக மாற்று, தடைகள் அனைத்தும் உனக்கு தூசியாகத் தெரியும். உன்னை நீயே செதுக்கிக்கொள், இது உன்னை புதுப்பிக்கும் காலம். மகனே, வேலையில்லை என்ற இந்த காலத்தை தண்டனையாக கருதி அறையில் முடங்கிக் கிடக்காதே. இது உனக்கு கிடைத்துள்ள தன்னை புதுப்பிக்கும் காலம். ஒரு மரம் தன் இலைகளை உதிர்ப்பது அழிவதற்கு அல்ல, புதிய தளிர் விடுவதற்குத்தான். இந்த இடைவெளி நேரத்தில் நீ இழந்த உற்சாகத்தை மீட்டெடு. உன் உடலை உறுதியாக்கு. நோய் நொடியற்ற உடலில்தான் பலமான மனம் குடியிருக்கும். புதிய கலைகளையும் உனக்குத் தேவையான நவீன தொழில்நுட்பங்களையும் கற்றுக்கொள். இன்று நான் நேற்று இருந்ததை விட ஒருபடி முன்னேறியிருக்கிறேன் என்ற மனநிலையோடு ஒவ்வொரு நாளையும் தொடங்கு. ஒரு சிற்பி ஒரு கல்லிலிருந்து வேண்டாத பகுதிகளைச் செதுக்கி எறிந்தால்தான் அதிலிருந்து தெய்வம் வெளிப்படும். அதுபோல உன் சோம்பலையும் பயத்தையும் இந்த நேரத்தில் செதுக்கி எறிந்துவிடு. நீ எப்போது ஒரு முழுமையான தகுதியுள்ள மனிதனாக மாறுகிறாயோ, அப்போது உலகம் உன்னை தேடி வரும். நீ தேடி அலைந்த வாய்ப்புகள் அனைத்தும் உன் வாசலில் வந்து நிற்கும். கடைசியாக என் அருமை மகனே, இருண்ட மேகங்களுக்குப் பின்னால் சூரியன் மறைந்திருப்பது போல உன் துன்பங்களுக்குப் பின்னால் ஒரு பிரகாசமான எதிர்காலம் காத்திருக்கிறது என்பதை ஒருபோதும் மறக்காதே. இரவு எவ்வளவு நீளமாக இருந்தாலும் சூரியன் உதிப்பதைத் தடுக்க யாராலும் முடியாது. இன்று உன் வாழ்வில் படர்ந்திருக்கும் இந்த இருள் ஒரு பேரொளி பிறப்பதற்கான அறிகுறிதான். அச்சம் தவிர எதைக் கண்டும் அஞ்சாதே. நீ தனி ஆள் அல்ல. உன் ஒவ்வொரு மூச்சிலும் உன் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். யாமிருக்க பயமேன் என்ற என் வாக்கு வெறும் வார்த்தையல்ல, அது உனக்கான கவசம். நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும், நீ படும் ஒவ்வொரு அவமானத்திற்கும் வட்டியும் முதலுமாக ஒரு உன்னதமான வாழ்வை நான் உனக்கு பரிசளிப்பேன். கலங்காதே, எழுந்து நில். உனக்கான காலம் கனிந்துவிட்டது. உனது உழைப்பும் என் அருளும் சேரும்போது உலகம் உன் வெற்றியைப் போற்றும். நாளை உனதே, வெற்றி உனதே. வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்த தருணத்தில் இந்த ஆறுதல் மொழிகள் உனக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தந்திருக்கும் என நம்புகிறேன். என் அன்பிற்குரியவனே, இதுவரை நாம் பேசிய இந்த 6 விஷயங்களும் வெறும் வார்த்தைகள் அல்ல. இவை உனது வாழ்வை மாற்றப்போகும் மந்திரங்கள். வேலையில்லை, திருமணம் தள்ளிப் போகிறது என்ற கவலைகள் உன்னைச் சூழ்ந்திருந்தாலும் அவை அனைத்தும் ஒரு பனிமூட்டம் போல என் அருளால் விலகிவிடும். முயற்சி எனும் வேல் உன் கையில் இருக்கும் வரை தோல்வி எனும் அசுரன் உன்னை நெருங்க மாட்டான். உனது நேர்மையான உழைப்பும் தளராத நம்பிக்கையும் உன்னை ஒருநாள் சிகரத்தில் ஏற்றி வைக்கும். அன்று உலகம் உன்னை பார்த்து வியக்கும். அதுவரை அமைதியாகவும் உறுதியாகவும் இரு. யாமிருக்க பயமேன் என்ற என் வாக்கு எப்போதும் உனக்கு கவசமாக இருக்கும். மயில் ஏறி வந்து உன் துயரங்களைத் தீர்ப்பேன். கலங்காதே. உன்னைப் போலவே மன அழுத்தத்திலும் தனிமையிலும் வாடிக்கொண்டிருக்கும் உனது நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் இந்த ஆறுதல் மொழிகள் ஒரு மருந்தாக அமையட்டும். இந்தச் செய்தியை பகிருங்கள். ஷேர். உங்களது ஒரு பகிர்வு சோர்ந்து போயிருக்கும் ஒரு ஆணின் நம்பிக்கையை மீண்டும் துளிர்விடச் செய்யலாம். உங்கள் மன உணர்வுகளை பகிருங்கள். கமெண்ட். உங்கள் மனதில் இருக்கும் பாரத்தை இங்கே பதிவிடுங்கள். நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் துணையாக நின்று முன்னேறுவோம். ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ.